டேய் மாஸ்டர், ரைஸ் ஏன்டா இவ்வளவு அதிகமா சாப்பிடுற? ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் சாப்பிடுறா, அப்புறமா ரைஸ் சாப்பிடு, டயபிட்டிஸ் வந்துட போதுடா. டேய், ரைஸ் ஏன் இவ்வளவு அதிகமா சாப்பிடுறன்னு சொல்றியா? அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதனடா ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் சாப்பிட்டு அப்புறமா ரைஸ் சாப்பிட சொல்றேன். ஆமாண்டா, எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃபைபர் ஃபுட்ஸ் சாப்பிடணும், நெக்ஸ்ட் புரோட்டீனை சாப்பிடணும், கடைசியா தானே கார்ப்ஸ் சாப்பிடணும். இது என்னடா புதுசா இருக்கு? எப்படி சாப்பிட்டாலும் வயித்துக்குள்ள வந்து ஒன்னா மிக்ஸ் ஆகதான்டா போகுது. டேய், அது அப்படி இல்லடா. ஃபர்ஸ்ட் ரைஸ் சாப்பிட்டா பிளட்ல சுகர் ஃபாஸ்டா அப்சர்வ் ஆகி ஸ்பைக்ஸ் உண்டாக்குது. இன்சுலின் அனுப்பி அடக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுதுடா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டா, ஃபைபர்ல முக்கியமா சாலிபிள் ஃபைபர் ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்டா அது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஒரு ஜெல் மாதிரி சப்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்டா. அப்ப அது பிளட் சுகர் அப்சர்ப்ஷன் ஸ்லோ ஆகிடும். வேற லெவல் அது. என்னடா சொல்ற? அப்ப ரெண்டாவது புரோட்டீன் சாப்பிட்டா என்ன ஆகும்? புரோட்டீன் சாப்பிட்டா என்ன ஆகுமா? இப்ப பாரு என்பா ஜிஎல்பி. எஸ் ப்ரோ, உனக்கு ஒர்க் வந்துச்சு, சீக்கிரம் கிளம்பு. ஓகே ப்ரோ. டேய் பிரெயினே, போதும்டா, மாஸ்டருக்கு கொஞ்சம் பசி அடக்கு. ஹே, அதுக்குள்ள எதுக்குடா அடக்கணும்? அடக்குடான்னு சொல்றேன். ஓகேடா, அடக்கி தொலைறடா. எப்பா ஸ்டமக்க பிரேக்கப் போடுடா, ஸ்லோவா எம்டி பண்ணு, இல்லனா மாஸ்டர் நிறைய சாப்பிடுவான். ஓகேடா, நீ சொல்லிட்டல, அப்படியே பண்றேன். அவ்வளவுதான்டா. இதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிட்டான்னா பிளட்ல சுகர் பொறுமையா அப்சர்வ் ஆகும், நானும் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவேன்டா. என்னடா இது, ஜஸ்ட் ஆர்டரை மாத்தி சாப்பிட்டா இவ்வளவு நடக்குமா? ஆமாண்டா, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் சீக்கிரம் பசி எடுக்காது, டைப் 2 டயபிட்டிஸ் வர சான்ஸும் கொஞ்சம் கம்மியாகும். இட்ஸ் அ சயின்ஸ் டா.